ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய சின்ன சின்ன என்னுடைய வாழ்த்துக்கள் நம்மிடமிருந்து பகுதியில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயில் காலம் இப்போ தொடங்கிருச்சு. வெயில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பறவைகளுக்கு தண்ணீர் கிடைக்காம ரொம்பவுமே கஷ்டப்படும். அதுக்காக நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் அதற்கான ஒரு சிறிதளவு உணவு, தானியம், சிறிதளவு தண்ணீர் வச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வச்சிட்டோம், இல்லை வீட்டு மாடியில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பறவைகள் அதைய உணவை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சிடும். இது நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். அந்த பறவைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சிறிய உதவியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரார்த்தனையின் சக்தி. பிரார்த்தனை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கும் அதை விட உயர்ந்த தன்மையாக பார்க்கப்படுகிற பரமாத்மா அதுக்கும் இடையிலான ஏற்படுகிற ஒரு தொடர்பாகும். ஆர்வம் மிகுந்த பிரார்த்தனையுடன் நாம் இறைவனை வேண்டும் போது நமது உடலும் நமது ஆத்மாவும் மேலும் சிறப்பாக மாறுது. அதே பிரார்த்தனையை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பண்ணால், சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நமது உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு தினமும் உணவு உண்பதும் உடற்பயிற்சி செய்வதும் மிகவும் அவசியம். அதுபோன்று ஆன்மாவை பராமரிப்பதற்கு பிரார்த்தனை மிகவும் உதவியாக உள்ளது. மற்றவர்களுக்காக மேலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வல்லமையை பெறுவதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனையாகும். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு அதனால் மகிழ்ச்சியுடன் இருக்கும் ஒருவர் தனது நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் செய்யும் பிரார்த்தனை ஒரு சிறந்த தன்மை உடையதாகும். நம்மிடம் மிகவும் மோசமாக நடந்து கொள்பவர்களின் நலனுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பது மிகவும் சிறந்த பலனை தருகிறது. கடவுளிடம் ஒப்பந்தம் செய்வது பிரார்த்தனையின் மதிப்பை குறைக்கிறது. முழுமையான நம்பிக்கையுடன் உள்ளார்ந்து செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகள் எப்போதும் நல்ல பிரதிபலனை தருகின்றன. ஆனால் இறைவனின் விருப்பத்துக்கு அடிபணியுங்கள். ஏனெனில் நமக்கு எது நல்லதென்று அவருக்கு தெரியும். மிகுந்த பணிவுடன் கடவுளின் மன்னிப்பை வேண்டுவது பிரார்த்தனையின் மற்றொரு சிறந்த பாகமாகும். மற்றவர்களுக்கு துன்பங்கள் தர வேண்டுமென்று கேட்டு பிரார்த்தனை செய்யும் எதிர்மறையான குணமுடையவராக கண்டிப்பாக இருத்தல் கூடாது. பிரார்த்தனையினால் உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. ஆனால் மற்ற விஷயங்களுக்காக அது உங்களை நிச்சயமாக தயார்படுத்தும். இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்காகவும் படைக்கப்பட்டுள்ளது. அதனால் அனைத்து உயிரினங்களும் இன்புற்றிருக்க கடவுளை மனதார பிரார்த்தனை செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.